சின்ன சின்ன ஐட்டம்லாம் என்னோட ஹேர் கேர் கேமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆக்சசரியாவும் இருக்கலாம், ப்ராடக்டாவும் இருக்கலாம், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால இருக்கிறத மட்டும் டேக் பண்ணிட்டு உடனே வாங்கிக்கும். பத்தி நான் பல வாட்டி பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த துண்டு துண்டு முடியெல்லாம் இருக்குல்ல, இது அழகா அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணீங்கனாலே அழகா அடங்கிரும். நீங்க ஹேர் ஜெல் இதெல்லாம் தனியா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய சைஸ் உடன் கோம் உங்களுக்கு டீடாங்கிள் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அழகா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். டென்ட்ரஃபும் வராது, ஹேர் க்ரோத்தையும் சூப்பரா ப்ரமோட் பண்ணும். ஹேர் ஆயில் பண்றீங்கனாலும் சரி, வேற ஏதாவது ஹேர் ஸ்கேல்ப் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் வாங்கிட்டு இப்படி நீங்க அழகா ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா ப்ரமோட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்களும் கலர் ட்ரீட்டட் ஹேர்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு லீவ் இன் கிரீம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு லென்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டே வரும்போது முடி சூப்பர் சாஃப்டா இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். பக்கத்துல இருக்க மேக்ஸ்ல தான் நான் வாங்கிருந்த இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் தான். இது பாக்கிறதுக்கு செம கூலான ஒரு ஆக்சசரியாவும் இருக்கு. அவுட்ஃபிட்டையும் டக்குன்னு எலிவேட் பண்ணி காமிக்குது. எல்லாம் உங்களோட ஹேர் எல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணலாம்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களோட ஹேர் அந்த பென்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் விக்குது அமேசான்ல. எடுத்து அழகா அந்த மாதிரி போட்டுட்டு மேக்கப் முடிச்சுட்டு அழகா ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பென்ஸ் இருக்காது, முடியும் பிடிச்சி இழுத்து நாசம் பண்ண போறது. நார்மல் ஹேர் டவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம மைக்ரோ ஃபைபர் ஹேர் டவல்னே விக்குது. இது நீங்க எடுத்து உங்களோட முடியை நீங்க ராப் பண்ணிட்டு பாடி வாஷ் அப்ளை பண்ணிட்டு மேல வரத்துக்குள்ளேயே தலை காஞ்சிரும்ன்றதுனால இதை ஸ்கிப் பண்ணாம வாங்கி வச்சுக்கோங்க. வேற லெவல் யூஸ்ஃபுல்லா